தம்முடன் அவர் சிறிது நேரத்தை செலவிட வேண்டும் என்பதுதானே தங்கள் எண்ணம்? அது நிச்சயம் சாத்தியமாகும். வசந்த விழா சமயத்தில் அதற்கான சந்தர்ப்பம் தன்னால் அமையும். துன்பம் கொள்ள வேண்டாம். ரோகிணி, அடுத்தது நீ. அங்கு மகாசபை நிறைவடைந்ததா? ரோஹிணி, ஏன் இந்த அவசரம்? எனது அறைக்குள் நீ நுழைந்து ஒரு சில கணங்கள் கூட ஆகவில்லையே, அதற்குள் சேடிகளிடம் மகாசபை நிறைவடைந்து விட்டதா என்று அநேக முறை வினவிவிட்டாய். மகாசபை முடிவடைந்ததும் உன்னை தேடி வருவார் உன் மணாளன். எங்கும் தப்பிச் செல்ல இயலாது. ஒருவேளை தப்பித்துச் சென்றாலும் என்ன நேர்ந்து விடுமாம்? நீ உன் பிறந்தகத்தில் தானே உள்ளாய். சில தினங்கள் எங்களோடு தங்கியிரு. அதுவும் சரிதான். அவரோடு இத்தனை காலம் இருந்தாயே, நாங்கள் ஆட்சேபித்தோமா? எங்களோடு இருக்கும் பொழுதிலாவது எங்கள் மீது உனது கவனம் படிந்திருக்காதா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எண்ணுவது போல அல்ல. சகஜமாக வினவினேன். அப்படி தோன்றவில்லையே ரோகிணி. உன் மனமே உன் மனதை விளக்குகிறது. சந்திரன் அவர்களை நீ ஒரு கணமும் பிரிவதில்லை என்று தெரிகிறது. நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மை அக்கா. எனில் பாவம் ரேவதி சந்திரன் அவர்களை தரிசிக்க பரிதவித்திருப்பாளே. இல்லை இல்லை, அது உண்மை அல்ல. எனக்குள்ள உரிமைகள் ரேவதிக்கும் இருக்கின்றனவே. அவ்வாறு அவள் மனம் வருந்துவதாக இருந்தால் என்னிடம் உரைத்திருப்பாளே. அது சரி, மகாசபை எத்தனை நேரம் நீடிக்கும்? போதும் போதும் ரோஹிணி, இனி அதை கேட்காதே. மகாசபை நிறைவேறும் நேரத்தை எவராலும் நிர்ணயிக்க இயலாது. சில தினங்கள் தொடர்ச்சியாக நீடிப்பதும் சாத்தியம். இல்லை, இந்நேரம் நிறைவடைந்திருக்கவும் இயலும். நிறைவை குறித்து இப்போதும் மறக்கலாம். ஏனெனில் மகாசபை இச்சமயம்தான் துவங்கி இருக்கும். நிறைவடையும் மட்டும் சற்று பொறுமை காத்திரு. இந்த கனியை ருசி. இந்த அதிதி இங்கு கூடியிருப்போர் அறியாததல்ல. எந்த மகாசபை ஆலோசனை தகுந்த முன்னறிவிப்பிற்கும் திட்டமிடுதலுக்கும் ஓர் எடுத்துக்காட்டு. பிறகு ஏன் அவசரமாக குறித்த சமயத்திற்கு முன் இந்த சபை ஆலோசனை நடக்கும்? காரணத்தை அறிய ஆவல் ஏற்படலாம். காரணம் என்னவென்றால் மகிழ்ச்சியின்மை, அவநம்பிக்கை, பயம் மற்றும் ஐயம் இவை பல்வேறு ரூபங்களில் தாக்கத் துணிந்திருக்கிறது. அதன் ஆணி வேரை நான் அழிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த அண்ட சராசரங்களும் அமைதியோடு இயங்குவது சாத்தியமாகும். இதை தாம் முன்மொழிந்திருப்பதால் நான் ஒன்றை வழிமொழிய ஆசைப்படுகிறேன் அரசே. அதற்கு அனுமதி இருப்பின். தேவாசுர யுத்தம் தொடர்ந்திருப்பது அனைவரும் நன்கறிந்ததே. தேவர்களை வீழ்த்துவதற்கு தேவையான ஆற்றலை பெறுவதிலேயே அசுரர்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். தேவர்களை அழிக்க எண்ணுகிறார்கள். தற்போது அசுர குருவான சுக்கிராச்சாரியர் ஈசனை வேண்டி கோரத்தவம் புரியவிருக்கிறார். அவர் தவம் வெற்றியடைந்தால் மகாதேவரிடம் சஞ்சீவினியை கேட்டு பெற்றுவிடுவார். ஈசனின் சஞ்சீவினி ஆற்றல் மூவுலகமும் அறிந்தது. சுக்கிராச்சாரியார் அவ்வாற்றலை பெற்றால் நம் அனைவரின் ஆற்றலையும் மிஞ்சுவார். தேவகணங்கள் ஒன்றிணைந்தாலும் அவரையும் அசுரர்களையும் அழிப்பது சாத்தியமல்ல. மகாதேவர் வரங்களை அள்ளி வழங்கி அசுரர்களுக்கு நிரந்தர ஆதரவு அளித்து வருகிறார். அதனால் இம்முறை தாம்... இல்லை அமரேந்திரா, அகிலாண்டேஸ்வரர் அசுரர்களுக்கு ஆதரவளிப்பதாக தாம் கூறும் கருத்தை வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். மகாதேவர் பாரபட்சமற்றவர்.
எவராயினும் ஸ்ரத்தையோடு பூஜித்து அவருக்கு ஆராதனைகள் செய்தால், உள்ளம் முருகி தியானித்தால், அதனால் மகாதேவர் உள்ளத்தில் உவகை அடைந்து வரங்களை வழங்குகிறார். அசுரர்களாயினும் தேவர்களாயினும் மிருகமாயினும் மனிதனாயினும் அவர் எந்தவித பேதங்களும் பார்ப்பதில்லை. ரிஷிகள் காசியவரே, மகாதேவரின் நீதியில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனினும் நன்மை தீமையில் பேதங்கள் காணாதிருப்பது உசிதமானதுதானா? மகாதேவரின் பாரபட்சமற்ற தன்மையே பெரும் சங்கடமாக வளர்ந்து வருகிறது. இது நம் கவலைக்குரியது. சாந்தி! அனைவரின் கருத்தையும் ஏற்பவன் இந்த தக்ஷன். எனினும் இந்திரனின் கருத்து அதிக ஏற்புடையது. இந்த மகாசபை நமக்கிடையே தனிப்பட்ட விரோதங்களை அனுமதிக்காது. இந்த சபையில் நான் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாருக்கும் அழைப்பு விடுக்க எண்ணுகிறேன். அவர் வருகையின் மூலமாக தொடர்ந்து நீடிக்கும் தேவ அசுர யுத்தத்திற்கு நிரந்தர தீர்வு காண விரும்புகிறேன். இந்த மகாசபை ஆலோசனையில் இன்னொரு முக்கிய விருந்தினரும் அழைக்கப்படுவார். அவர் இங்கு வருகை தந்தால்தான் எனது எண்ணம் பூர்த்தியாகும். அந்த சிறப்பு விருந்தினர் மகாதேவன்.